அலமோ வயிற்ற பசிக்கிறது, சோத்த கொடு. நேக்கும் தான் பசிக்கிறது, மீனாட்சியும் வந்துடட்டுமேன்னு பாக்குறேன். இது நானே வந்துட்டேன். என்னம்மா ஏண்டி இவ்வளவு நேரம்? வாய மூடி. ஆமா, உன்னை நான் எப்ப வர சொன்னேன்? சாயங்காலம். இப்ப மணி என்னாச்சு? 9:20. இவ்வளவு நேரம் என்ன பண்ண? அதுங்க அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் வேலை. அந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒன்னு இரு சொல்றேன். அலமோ அதை எடுத்துட்டு வா. உட்காரு உட்காரு. கை நீட்டு. ரெண்டு கை நீட்டு. நேரட்டு. கை வலிக்குதியா? உங்க அம்மா 2 போட சொல்லியிருக்கிறேன், அதையும் வாங்கிட்டு அப்புறமா சொல்லி எப்படி வலிக்கிறது. ஏன் மீனாட்சி பயந்துட்டியா? நான் எதுக்கா பயப்படணும்? எழுந்துருங்க எழுந்துருங்க 2 பேரும். உண்மை சொல்லுங்க, இந்த வலை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது பணம்? அது சீட்டு பணம் ஒரு 150 ரூபாய் வந்ததுமா. அதோட ஆத்துல கொஞ்சம் தங்கம் இருந்தது, அதையும் சேர்த்து வலை பண்ணிட்டோம். ஐயா நீங்க உண்மைதானே சொல்றீங்க? இல்ல எனக்கு வளையல் வாங்கணுங்கிறதுக்காக ஏதாவது கடன் வாங்கிட்டீங்களா? இல்ல மீனாட்சி, நான் சொல்றது உண்மைதான். போடுறீ. மீனாட்சி, நான் நோக்கு வலை போடுற முகூர்த்தம் சீக்கிரமே நோக்கு கல்யாணம் ஆகி வளர்ப்பு நடக்கணுமா? அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. சாம்பார் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ரசம் எப்படி இருக்கு? ஆமா, இன்னைக்கு என்ன புது பழக்கமா இருக்கு? எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கையை நீட்டி நீட்டி கேக்குறேன். என் கையை பாப்பீங்கன்னா கையில என்ன விசேஷம்? தங்க வளையல் போட்டிருக்கேன்னு 2 வேளை. தங்க வளையலா? ஓ என்ன சொன்ன சிரிக்கிறீங்க? மீனாட்சி, ஒரு பையன் புதுசா தங்கப்பல் கட்டிக்கிட்டானா, அது யார்ட்டையா காட்டுங்கிறதுக்காக ஒரு மளிகை கடைக்கு போய் இஞ்சி இருக்கா இஞ்சி, இஞ்சி இருக்கா இஞ்சி நானா. மளிகை கடைக்காரன் புரிஞ்சுக்கிட்டு, படவா பல்ல காட்டினா பல்ல தட்டிடுவேன் நானா. இவன் பயந்து போய் உப்பு இருக்கும் உப்பு, உப்பு இருக்கும் உப்பு நானா. அந்த மாதிரி எங்கிட்ட நீ வளையல காட்டுறியா? ஆமா, வளையல் ஏது? எங்க அப்பா செஞ்சு போட்டாரு. யார் சார் நீங்க? நீ யார் தம்பி? நான் மிஸ்டர் சிவத்தோட பர்சனல் கிளார்க். என் பேர் ராமு. நீங்க? சரி, நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஏன் சார்? இப்பதானே போன்ல சொல்லிட்டு இருந்தேன், உங்க முதலாளி ஞாயிற்றுக்கிழமையில யாரையும் பார்க்க மாட்டாரு. அதுவா? சொல்ற வாங்க. ஏன் முதலாளி இருக்காரு, ஞாயிற்றுக்கிழமைகள்ல யாரையும் வீட்டுக்கு வர சொல்லாதேன் பாரு. அப்படி வீடு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்கள மரியாதையா பேசி அனுப்புறோம்னு சொல்லுவாரு. அவர் ஒரு டைப் சார், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன் சார் சிரிக்கிறீங்க? விதியினுடைய கொடுமையை நினைச்சு சிரிக்கிறேன். நான் பெற்ற பிள்ளையினுடைய குணத்தை பத்தி அவன் குமாஸ்தா சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் நிக்கிறேனே, அதை நினைச்சு சிரிக்கிறப்பா. நீங்க நீங்க அவருடைய அப்பாவா? உங்களை பார்க்கதான் சார் துடிச்சிட்டு இருந்தேன். என்ன பார்க்க நீ ஏப்பா துடிச்சிட்டு இருக்க? ஆமா சார், உங்க குடும்ப விஷயத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி உங்களோட சேர்த்து வைக்கிறதா சார் என் லட்சியம். சார் நீங்க உட்காருங்க சார், நான் போய் உங்க பிள்ளைய கூட்டு வந்துடுறேன். யார் பெற்ற பிள்ளையோ என்னையும் என் பிள்ளையும் சேர்த்து வைக்கிறது தன்னுடைய லட்சியம் தான். அது யார் பாரு, என்ன பார்க்கறதுக்கு அவ்வளவு முக்கியமான ஆளு. நீங்களே பாருங்க சார். ராமோ, யாரோ ஒரு முக்கியமான ஆள் என்ன பார்க்க வந்திருக்கிறதாக சொன்ன. நான் முக்கியமான ஆளோ இல்லையோ, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லுப்பா. என்னன்னு கேளு ராமு. அவரோட தங்கச்சி பையன் ரவி யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சுட்டான். சார், காதல் விஷயம் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டர். அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கல்யாணம் செய்துக்கிட்டா அவளைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு ஒத்த காலில் நின்னா. இந்நேரம் அந்த பொண்ண ஊரை விட்டே துரத்தி அடிச்சிருப்பாங்களே. நல்ல பாட்டுக்கு ஒரு சூடு போதும். அன்னைக்கு நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்து பார்த்தா இன்னைக்கு அந்த கல்யாணத்தை நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம். இப்ப உங்களுக்கு தானே நடந்ததெல்லாம் மறந்துட்டு கல்யாணத்துக்கு வர சொல்லுப்பா. என்ன சார் இன்னும் யோசிக்கிறீங்க? கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லுங்க சார். இந்த கல்யாணத்துக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா? நீங்க இந்த கல்யாணத்துக்கு போகலன்னா நான் உங்களை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். ராமு, பின்ன என்ன சார், பெத்த தகப்பனார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல பதில சொல்லாம கல்லஞ்சி காரணமா நின்று இருக்கீங்க. உங்ககிட்ட ஃப்ரெண்டாவோ இல்ல கிளாஸாவோ என்னால இருக்க முடியாது. ராமு, நான் கல்யாணத்துக்கு போறேன். ஆனா
முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து புறப்பட்டுருவேன். இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? ரொம்ப திருப்திப்பா. எங்க குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை எடுத்து அவனை கல்யாணத்துக்கு வர சம்மதிக்க வச்சதுக்காக உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சார், நான் உங்க வேலைக்காரன். உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது என் கடமை இல்லையா? கல்யாணத்துக்கு நீ அவசியம் வந்துடுறியா? கண்டிப்பா சார், நான் வராமலா? நிச்சயமா வரேன். அப்புறம் மட்டுமா? சரி சார். ஏன் மாடுங்க, டாக்டர் தான் உனக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும் சொல்லிட்டாரு. கவலைப்படாத. என் உயிர் போக போகுது, நான் கவலைப்படுறேன். இல்லண்ணே, உயிருக்கு உயிரா வளர்த்து கடைசியில பிள்ளைங்க இப்படி விட்டுட்டு போயிடுச்சிருந்தாங்க. அழு, நல்ல அழு. வெத்த கடனுக்கு நான் அழுவுறேன், வளர்த்த கடனுக்கு நீ அழு. நம்மளால அது மாத்திரம் தான் செய்ய முடியும். சாப்பிடுவா, இந்த கஞ்சி சாப்பிட்டு. அவங்க மேல குத்தம் இல்லைன்னு அவங்க மேல குத்தம் இல்லை. 4 எழுத்து படிச்சுட்டாங்க, சரி முளைச்சு போச்சு, பறந்து போயிடுச்சுங்க. இனிமே இந்த கூடு மாத்திரம் தான் பாக்கி. நான் அவனுக்கு பாரமா இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத தங்கச்சி, அப்படிலாம் சொல்லாதம்மா. கடவுளே, அதோட நமக்கு யாரோ கல்யாணம் பத்திரிக்கை அமைச்சிருக்காங்களே. மிஸ்டர் சதாசிவம், இன்வெஸ்டிகேஷன் லொகேஷன் ஆஃப் கிராண்ட்சன் ரவி, செல்வி சாந்தா. சாந்தா, அன்புள்ள ராமுவுக்கு இத்துடன் என்னுடைய கல்யாண பத்திரிகை உனக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு உன் அன்பு தங்கை சாந்தா. அம்மாவை கட்டாயம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சொல்லிருக்காளே, நான் போய் எப்படி அம்மாவை கூப்பிடுறது? ராமு, ராமு. குட் மார்னிங் சார். என்னப்பா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல சார், என் தங்கை கல்யாணம், எனக்கு பத்திரிக்கை வந்திருக்கு. இதை பாருங்க. I say, மிஸ்டர் சதாசிவம் இன்வைட்ஸ் ரவி சாந்த். ஹே ராமு, கங்க்ராச்சுலேஷன். கையை கொடு. இப்ப நானும் நீயும் சொந்தக்காரங்களாயிட்டோம். சார் நீங்க என்ன சொல்றீங்க? என் தங்கச்சி பையன் தான் ரவி, அவனுக்கு உன் தங்கைக்கு தான் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு தான் எங்க அப்பாவே வந்தாரு. அப்படியா? என் தங்க சாந்தா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி சார். டெஃபினெட்லி. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் வர முடியாது சார். ஏன்பா, ஏன் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுங்கிற? கட்டாயமா எங்க அம்மாவை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வான்னு என் தங்க லெட்டர் எழுதிருக்கா சார். அவங்களையும் கூட்டிட்டு போனா போச்சு. எங்க அம்மா முகத்துல முழிக்க கூடாதுன்னு தானே நான் உள்ளூர்ல இருந்துகிட்டே வீட்டுக்கு போகாம இருக்கேன். நான் எப்படி சார் போய் அவங்களை கூப்பிடுறது? ஓஹோ ராமு, நான் கூட தான் எங்க அப்பா முகத்துல முழிக்கவே கூடாது பிடிவாதமா இருந்தேன். அவர் வந்து என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்போ நான் பேசாம இருந்ததை பார்த்து, ஏன் சார் இப்படி கல்லஞ்சிக்காரனா இருக்கீங்க நீ கேட்டதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு வரவே நான் சம்மதிச்சேன். நான் பிடிவாதமா இருந்தா கல்லஞ்சிக்காரன், நீ பிடிவாதமா இருந்தா சார் நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் வர்றதும் வராதும். என்னப்பா சொல்ற? சரி சார், வாங்க வீட்டுக்கு போய் அம்மாவையும் கூட்டிட்டு போவோம். That's good. Come on. என்னப்பா அது, வீடு பூட்டி இருக்கு. உங்க அம்மா எங்க போயிருப்பாங்க? தெரியல சார். இருங்க, எதுக்கும் எதிர் வீட்டுல கேட்டு வர. ஏமா, எங்க வீடு பூட்டி இருக்குல்ல, எங்க அம்மா மாமாவும் எங்க போயிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுதியப்பா, 2 நாளாக வீடு பூட்டித்தான் இருக்கு. அப்படியா? எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா சார்? அப்படியா? என்ன செய்யறது சார்? தேடிட்டு இருக்க முடியாது, நான் போலாம் வாங்க. ஓகே. ஏன்னா இப்படி சொப்பமா நிக்கிறேன்? ஒரு சாவுக்கு போய் அழுது குறைச்சிட்டு அப்படியே குளத்துல 3 முழுக்கு போட்டுவாங்க.
அலமு, நம்ம மீனாட்சிக்கு பிரமாதமா கல்யாணம் பண்ணி வளகாப்பெல்லாம் பண்ணணும் பேசிட்டோமே. ஆமா, அதுக்கு மீனாட்சி என்ன சொல்றா தெரியுமோ? உங்களுக்கு கல்யாண செலவெல்லாம் வேண்டாம், சீக்கிரமே வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. ஈஸ்வரா, என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்? என் காதலையும் விழுந்தது. நான் அதெல்லாம் நம்ப தயாரா இல்லை. மீனாட்சி ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் அவளை நேர பார்த்து கேட்டுட்டு தாண்டி வரேன். ஊரார் பேசிக்கிறதெல்லாம் உண்மைதான் அவ வாயாலேயே சொல்லிட்டா. என்ன இதை இப்படியே விட்டுட்டு அவ கதி? அவன் யாரு என்னன்னு விசாரிச்சேண்டி. அவளை கைவிட்டுட்டு போனவன்ட அபார நம்பிக்கை வச்சுட்டு இருக்காளே தவிர அந்த நம்பிக்கையில ஒரு துளி கூட என் மேல வச்சுக்கல. அலமோ, மீனாட்சிக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடத்துறேன், இல்லைன்னாக்கா கோயில் அர்ச்சனையை நிறுத்திடுறேன்னு சண்முகம் உள்ளிட்ட நான் சராரட்டம் பாரு. என்ன என்ன பண்றது? ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? என்ன உடம்பு செஞ்சுட்டு? அலமோ, எங்கா தீர்த்தம் கொண்டு வரியா? இதோ கொண்டு வரேன். அப்படியே ஈஸ்வரி. லோகத்துல வார்த்தை தான் பெருசு. எடுத்த காரியத்தை முடிக்கலைன்னாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். மீனாட்சி கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியல. இனிமே கோயில நான் அர்ச்சனை பண்ணவே கூடாது, அர்ச்சனை பண்ண கூடாது. இந்தகோ 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 இந்தகோ